உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கடந்த சில தினங்களாக நம்முடைய இல்வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாலியல் நோய்கள் பற்றி, குறிப்பாக ஆண்மை குறைவு, ஆங்கிலத்திலே இம்பர்டன்சி அண்ட் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அதற்குரிய காரணங்கள், இவற்றை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்று பத்திரிகையிலே நான் படிக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்த்தேன். ஒன்று, மெட்ராஸ் இஸ் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்று ஹிந்துவிலே ஒரு கட்டுரை வந்தது. அதிலே நான் ஒரு சிறு திருத்தத்தை கொண்டு வர விரும்புகிறேன். மெட்ராஸ் இஸ் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் நாட் ஒன்லி இந்தியா பட் த ஹோல் வேர்ல்டு. உலகத்திற்கே மருத்துவத்துறையில் வழிகாட்டக்கூடிய நிபுணர்களும் கருவிகளும் முறைகளும் குறைந்த செலவில் மருந்துகளும் இன்னும் மனித நேயமும் இதயமும் உள்ள ஒரு நாடாக இந்தியா என்றுமே விளங்கும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன். இன்னொரு செய்தியை பார்க்கின்ற பொழுது, நம்முடைய முப்படை தளபதி இந்தியாவின் அனில் சவுகான் அவர்கள் கொடுத்த பேட்டியில், இஸ்ரேலின் அயன் டோம் போல் இந்திய வான்வெளியை சுதர்சன சக்கரம் பாதுகாக்கும் என்று முப்படை தளபதியினுடைய அந்த தகவலை பார்க்கின்ற பொழுது, உண்மையிலேயே எத்தகைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, தாக்குதலாக இருந்தாலும் சரி, இந்திய துணைக்கண்டத்தை தரைவழி, வான்வழி, விண்வழி, கடல் வழி, கடலுக்கு அடியில் உள்ள வழியாக இருந்தாலும் சரி, சென்சார் மூலயமாக செயற்கை நுண்ணறிவையும் மேம்பட்ட கணினி செயல்பாடும் தரவு மற்றும் தரவு பகுப்பாய்வு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி இந்தியாவை இஸ்ரேல் நாட்டினுடைய அயன் டோம் எப்படி பாதுகாக்கின்றதோ, அந்த வான்வழி தாக்குதலை, ஏவுகணை தாக்குதலில் இருந்து இந்தியாவை காப்போம் என்று அந்த முப்படை தளபதி கூறியிருக்கின்றார். அது மருத்துவ பேராசிரியர் என்ற முறையிலே, மனித உடலிலே என்னை பொறுத்த மட்டிலும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று கூறுவார்களே, பரவாத அந்த நோய்கள், இதய நோயாக இருந்தாலும் சரி, அல்லது கேன்சர் நோயாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றொரு கிட்னி வியாதியாக இருந்தாலும் சரி, மூளை நோயாக இருந்தாலும் சரி, அத்தனை நோய்களிலிருந்தும், அதே நேரத்திலே கிருமி தாக்குதலாக இருந்தாலும் சரி, அது முன்னே நம்முடைய 20 ஆண்டுகளிலே தாக்கிய கொரோனா வைரஸிலிருந்து அனைத்து வைரஸ்களிலிருந்தும் மனித உடலை காக்கின்ற ஒரு சுதர்சன சக்கர பாதுகாப்பு போன்று ஒரு பாதுகாக்கின்ற கருவியை, முன்னறிவிப்பு செய்கின்ற கருவியை மருத்துவ உலகம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆவலில் நான் இன்றைய இளைய மருத்துவர்களையும் மூத்த மருத்துவர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மருத்துவ துறையில் இந்தியா உலகத்திற்கே வழிகாட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து, இந்த இப்படி முப்படை தாக்குதலில் இருந்து, விண்வெளி தாக்குதலில் இருந்து இந்தியாவை காப்பது போல் இந்த உடலையும் மனித உடலையும் காக்கின்ற அந்த கருவிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் வைக்கின்றேன். இப்பொழுது அந்த ஆண்மை குறைவு நோய்க்கு இதுவரைக்கும் மருந்துகள், ஊசிகள் பற்றி பேசினோம். ஆனால் இப்பொழுது அதிலிருந்து சற்று மாறுபட்டு ஆபரேஷன் மூலமாகவும் இரத்த குழாய்களையும், தமனி, சிரை என்ற இரத்த குழாயில் ஏற்படுகின்ற அடைப்புகள் எப்படி இருதயத்திற்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி நாங்கள் உயிரை காப்பாற்றுகிறோமோ, அதை போன்று இந்த வாஸ்குலர் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி போன்ற ட்ரீட்மெண்ட்கள் இரத்த குழாயினுடைய அடைப்புகளை நீக்குவதற்கு அது பயன்படும். அதோடு மட்டுமில்லாமல் ஆண்குறியிலே பைனோனிஸ் டிசீஸ் என்ற வளைவு நோய், அதையும் அவர்கள் சர்ஜரி மூலமாக குணப்படுத்த முடியும். அதை விட லேட்டஸ்ட் பினைல் ப்ராசஸிஸ், மேலியபிள் ராட்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் ராட்ஸ், இன்னும் இன்ஃப்ளேட்டபிள் ப்ராசஸிஸ் போன்ற செயற்கை கருவிகளை அவர்கள் பயன்படுத்தி அறுவை சிகிச்சை மூலமாக உலக மக்களுக்கு அவர்கள் வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அலோபதி மருத்துவத்துறையிலே நவீன கண்டுபிடிப்புகள் மற்ற நோய்களுக்கு மட்டுமல்ல,
ஆண்மை குறைவு நோய்களுக்கும் இது தரப்படுகின்றது. எனவே நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த செக்ஸாலஜி மருத்துவத்துறையின் நிபுணர்கள், அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களை அணுகி அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கிறது என்று கேட்டு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நவீன மருத்துவ முறைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கிறேன். அதை விட முக்கியம், மறுமுன் காப்பதே, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. இன்றைய இளைய தலைமுறை அவர்களுடைய அத்தியாவசிய வேலையின் காரணமாக, அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக ஆரோக்கியத்தை பணயம் வைத்து, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பணயம் வைத்து கடைசியிலே பல்வேறு மன அழுத்தங்களுக்கு உட்பட்டு அவர்கள் எதிர்காலத்திலே பல்வேறு நோய்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். எனவே உங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் சரியான உடற்பயிற்சி, உணவு முறை, உறக்கம் இவற்றை எல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடித்திருந்தால் 6 முதல் ஒரு பாடல் ஒன்று வரும். நோயிலா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே கடைசி வரை இன்பமாக வாழ்வதற்கு உடல் ஆரோக்கியத்துடன் நவீன மருத்துவமும் உங்களுக்கு உதவட்டும் என்ற வேண்டுகோளை வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.